அத்தியாயம் 100. முதல் முறையா முடியன் உதிரனுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கான் அப்படின்னா, 5 நாளைக்கு தான் இருக்கு போர் முடிகிறதுக்கு, அதனால நீங்க முன்னேறி தாக்குங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டான். இத்தனை நாள் அதுக்காகத்தான் காத்திருந்தாங்க எல்லாருமே. உதிரனும் அவருடைய சேர்ந்த வீரர்களும். எல்லாருக்குமே எப்படி கோபம் இருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்தா நம்ம முற்றுகையிடுவான் அப்படிங்கிற கோபம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த கோபத்தோட பகலி அம்பும் விரியம்பும் அப்படி பறந்துகிட்டு இருக்கு. கவச வீரர்களை கருங்கைவாணன் என்ன பண்ணிருப்போம், முன்னாடி போய் தாக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த வீரர்கள் வந்தா அத்தனை பேருமே அந்த அம்புக்கு இரையாயிட்டாங்க. கருங்கைவாணன் பாக்குறான், கையேறு நிலையில இருக்கிறான். எப்படி இவங்களுக்கு நடுப்பகலுக்கு பிறகு ஆயுதங்கள் வந்துச்சு? ஆயுதங்கள் கொண்டு வர முடியாதபடிக்கு நம்ம யானைப்படையை நாகக்கரட்டுக்கும் விரலிமேட்டுக்கும் இடையில நிறுத்தி இருந்துமே, எப்படி அதெல்லாம் பிளந்து வந்தாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை. எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே பாக்குறான். மிரண்டு போய் பார்த்துட்டே இருக்கான். இது வரைக்கும் எத்தனையோ போர்ல அவன் போயிருக்கிறான், வெற்றியோட திரும்பி வந்திருக்கிறான். சில போர்களை பின்வாங்கி வந்திருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட போரை வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழிவு, அழிவுன்னா வேந்தர்களின் அழிவு நடந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. சரி, படையை கொஞ்சம் பின்வாங்கி போக சொல்லலாம், கொஞ்சம் வீரர்களாவது தப்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா பின்வாங்கி போறதுக்கு வழியே கிடையாது. நேர நின்று தாக்குனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேரை பின்னாடி அனுப்பிட்டு இருக்கலாம். இவங்க அரை வட்ட வடிவுல தாக்கிட்டு இருக்காங்க, எப்படி போக முடியும்? பரம்பு வீரர்கள் குறிக்குள்ள எல்லாருமே சிக்கிக்கிட்டாங்க. கவச வீரர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, கவசமே அணியாத வீரர்கள் பரம்பு வீரர்கள் பக்கத்துல போறதுக்கே பயப்படுறாங்க. எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடுறதுக்கு வழி தேடுறாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. திசைவேலர் மேல இருந்து பாக்குறாரு. தட்டியங்காட்டு போர்ல நேற்று இரவு தான் சொல்லியிருப்பாரு கபிலர்கிட்ட, இந்த நிலத்தை மரணம் தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்ணு முன்னாடி இன்னைக்கு பாக்குறாரு அந்த காட்சியை. கடைசி 5 நாளிகையில இப்படிப்பட்ட போர் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. 4ஆம் நாள் போர் இந்த அளவுக்கு இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பரம்பு வீரர்களுக்கு எப்படி ஆயுதங்கள் வந்துருது அப்படிங்கிறதுல இருந்து எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டே இருக்காங்க. உதிரனுடைய தலைமையில வீரர்கள் ரொம்ப ஆவேசமா தாக்குறாங்க. தாக்கிட்டே இருக்கும் போது முடியனையும் தேக்கனையும் கருங்கைவாணன் நினைச்சு பாக்குறான். இந்த தாக்குதலுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா தேக்கனும் முடியன் தான். முக்கியமா தேக்கன் தான். அவன் தான் ஏதோ ஒரு திட்டம் வகுத்து இந்த அளவுக்கு ஆயுதங்களும் நடுப்பகலுக்கு பிறகு வந்துருச்சு. அவனுடைய திட்டத்தினால நானும் குழப்பமாயிட்டேன். ஏன்னா கூவல் குடியினர் ஓசை கேட்கும் இல்லையா, கேட்ட உடனே மூஞ்சலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கவனம் பூரா அங்க போயிடும். அதுக்குள்ள இங்க வேந்தர்கள் எல்லாரையும் அழிச்சிருவாங்க. குழப்பத்துக்கு எல்லாமே காரணம் தேக்கன் தான் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். இப்போ யானை படைகள்லாம் எங்க போச்சு இல்லையா, நாகக்கரட்டுக்கு விரலிமேட்டுக்கு இடையில உள்ள யானைகள் காட்டெருமை மந்தை வந்த உடனே அப்படி செதறி ஓடுது. இங்கெல்லாம் மலை அடிவாரத்துல எல்லாம் அங்கங்க காட்டுக்குள்ள செதறி பிளிரிக்கிட்டே ஓடிட்டே இருக்கு. அந்த வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அப்படிதான் ஓடுறாங்க. யானை பாகன்களும் வீரர்களும் தலை திரிக்க ஓடுறாங்க. எங்கேயாவது போனா உயிர் பிழைச்சிக்கலாமா அந்த அளவுக்கு அவங்கள உயிர் பயத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த பரம்பு மலையில என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் அங்கங்கே நிக்கிறாங்க. பரம்பு மக்கள், இந்த வீரர்கள் வேந்தர் படையை சேர்ந்த வீரர்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை கொல்லலாமா, நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொன்ன போது பாரு என்ன சொல்றான்னா, உயிர் பிழைக்க ஓடுறவங்க யாரையுமே நம்ம கொல்லக்கூடாது. யானையா இருந்தாலும் சரி, வீரர்களா இருந்தாலும் சரி, அவங்களே உயிர் பிழைக்க ஓடுறாங்க, அவங்களை கொல்றது நமக்கு வீரமே கிடையாது, அதனால அவங்க யாரையுமே கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க எங்கேயாவது வழி கிடைச்சா போதும், உயிர் பிழைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஓடுறாங்க. ஆனா காட்டெருமை மந்தை வந்தது இல்லையா, அதை பார்த்த வீரர்கள் யாருமே உயிரோடு இல்லை. அதே சமயத்துல யானைப்படை தளபதி உச்சங்காரி என்ன ஆனா அப்படிங்கிறது இதுவரைக்கும் செய்தி வரவே இல்லை. நிறைய வீரர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க, நிறைய வீரர்கள் அங்கேயே அழிஞ்சு போயிட்டாங்க. கருங்கைவாணன் மிரண்டு போய் கையேறு நிலையில அந்த போர்க்களத்தை பார்த்துட்டே இருக்கிறான். திசைவேலர் மேல இருந்து பாக்குறாரு. அவர் உடலும் மனமும் கனத்து போயிருக்கு, கண்கள்ல ஒளியே இல்லை. நாளிகை கோளையும் பாக்குறாரு. 5 நாளிகை தானே இருந்துச்சு இல்லையா, நாளிகை முடிய போகுது. மெதுவா கைய உயர்த்துறாரு. போர் முரசறை ஓசை கேக்குது. பரம்பு வீரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. வேந்தர் படைக்கான போர் தொடங்கியது. இன்னைக்கு வேந்தர் படைக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தொடங்கினாங்க. ஆனா வெற்றி எங்க கிடைச்சது அப்படின்னா பரம்பு வீரர்களுக்கு ஆயிடுச்சு. பரம்பு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தட்டியங்காட கண் கொண்டு பார்க்க முடியல. மலை அளவு பிணங்கள் குவிஞ்சு கிடக்குது. எங்க பார்த்தாலும் பிணக்காடுகளா இருக்கு. ரத்த ஆறு ஓடுது. குற்றுயிரும் குலையுருமா மரண ஓலங்கள் கேக்குது. அந்த உடலை விட்டு உயிர் போகிறதுக்கு இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். இந்த காட்சியெல்லாம் திசைவேலர் மேல இருந்து பாக்குறாரு. கருங்கைவாணன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். பொழுது ஆகிட்டே இருக்காது. கருங்கைவாணன் அங்க தட்டியங்காட்டுல நிக்கிறான். இனிமே நான் போருக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு வந்துட்டே இருக்குது. அந்த மரண ஓலங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு கூடாரத்துக்குள்ள போகவும் முடியல, உட்காரவும் முடியல. அங்கே வெளியில நிக்கிறான், உள்ள போறான், அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். அவனுடைய மிரண்ட பார்வையோட அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல.
இரவு வந்து வேந்தர்கள்லாம் கூடுவாங்க இல்லையா மைய கூடாரத்துல, அவங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும், எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தியே நினைச்சிட்டே இருப்பான். இங்க கபிலர் இரளிமேட்டுல உட்கார்ந்துருக்காரு. அந்த பாட்டாப்பிரை இருக்கு இல்லையா, அங்க உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே போர் முடியும் போது நாகக்கரத்துல இருந்து அந்த போர்க்களத்தை பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் அதை பார்க்கல. ஏன்னா நேற்று திசைவேலர் சொன்னது, அந்த பிணங்கள் எல்லாம் கடந்து அவர் போனது, அது எல்லாமே நினைவு வரும். பாட்டாப்பிரியில தான் உட்கார்ந்துருப்பாரு. எப்படினாலும் எல்லாரும் இங்கதான் வருவாங்க. அதனால அங்க தனியா உட்கார்ந்துருக்கிறாரு. உட்காரும்போது அவருக்கு அனங்கனுடைய ஞாபகம் வருது. காட்டெருமை மந்தைய விரட்டிட்டு ஓடுவான் இல்லையா அனங்கன். எவ்வளவு வயதானவர். அனங்கனை பார்த்து எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு. எவ்வியூருடைய வடகோடியில ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போனவர். அப்பதான் அவர் முதல்ல பார்த்திருப்பாரு. காட்டுக்குள்ள இறங்கி இருப்பாரு. ஆனா இப்போ அவ்வளவு பெரிய காட்டெருமை மந்தையோட வந்து நிக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட சிறந்த வீரனா இருப்பாரு. அவரை ஒரு முறை பார்த்து பேசணும், அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே அவர் முன்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறான். நின்ன உடனே அப்படி பாக்குறாரு, ஒருவேளை வேந்தர் படையை சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு பாக்குறாரு. ஆனா வீரனுக்குரிய அடையாளங்கள் எதுவுமே இல்லை. பார்த்தா கையில வந்து ஒரு துணி ஓலை மாதிரி ஒரு சுருட்டி ஒண்ணு வச்சிருக்கிறான். கபிலரை வணங்கிட்டு அதை அவர் கையில கொடுக்குறான். அவர் அப்படி இதை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என் தலை மாணவி பொச்சுவை அப்படின்னு அந்த படத்தை பாக்குறாரு. துணியில அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கான். திரைச்சீலைக்கு பின்னாடி பொச்சுவை பாக்குற மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டே நிக்கிறாரு. அதனால இவன் சொல்றான், என் பெயர் காராளி அப்படிங்கிறான். நான் வந்து வெங்கல் நாட்டுக்கு உரியவன். அதாவது வெங்கல் நாட்டுக்கு போருக்கு போகாத ஒரு 6 ஊர்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 ஊர்களை சேர்ந்தவன் நானு. நான் வந்து சிற்பம்லாம் செதுக்குவேன், ஓவியம் வரைவேன் அப்படின்னு சொல்றான். பார்த்த உடனே என் தலைமாணவி பொச்சுவை இது அப்படிங்கிறாரு. ஆமா, இளவரசர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்படின்பா. அப்படியே கபிலர் சொல்லுவாரு, இந்த போர் சூழல்ல வர வேண்டாமே அப்படிம்பாரு. போர் பத்தி பேசுறதுக்காகத்தான் இளவரசர் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அதனாலதான் 5 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொன்னாங்க. 5 நாளா நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், என்னால வரவே முடியல. இன்னைக்கு நடுப்பகல்ல தான் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிம்பாரு. எப்படி அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. நடுப்பகல்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் யானைகள் சிதறி ஓடிட்டே இருந்தது. வீரர்களும் யானை பாகன்களும் சிதறி காட்டுக்குள்ளேயும் அங்க எங்கேயும் மலை மேலே ஓடிட்டே இருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து நானும் வந்துட்டேன். யாருக்குமே எந்த சந்தேகமும் வராதபடிக்கு இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு என்ன பேசுனே தெரியாது. இளவரசியார் எதுக்கு இப்ப என்னை பார்க்க வரணும் அப்படின்னா, போர் சூழலை பத்தி பேசணும். 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. எப்படியாவது என்னுடைய ஆசான்கிட்ட கூட்டிட்டு போன்னு ரொம்ப வலுக்கட்டாயமா சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லுவான். ஆனா கபிலர் யோசிப்பாரு. தேக்கன்ட்ட கேட்கணும், முடியன்ட்ட கேட்கணும், இவங்ககிட்ட எல்லாம் கேட்காம வர சொல்லக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மேல இரளிமேட்டுல குகைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒருத்தர் வேகமா இறங்கி வரான். அதான் இரவாதன் கூப்பிடுறாரு. இரவாதனை கூப்பிட்டு சத்தமா கேட்கிறாரு, தேக்கனும் முடியனும் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. தேக்கன் வந்து அவருடைய குடில ஓய்வு எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக முடியன் அங்க போயிருக்கிறாரு. ஏதாவது செய்தி சொல்லணுமா அப்படின்னு இரவாதன் கேட்கிறான். இல்ல, நான் அவனை நேர்ல பார்த்தே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இரவாதன் போயிடான். போன பிறகு காராளி திரும்பவும் சொல்றான், நாளைக்கோ நாளை மறுநாளோ இளவரசியார பாக்குறதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்தொட்டு கும்பிட்டு கிளம்பிறான். நான் இப்பவே கிளம்பிடுறேன், ஏன்னா வீரர்கள் அங்கங்க இருப்பாங்க, வேந்தர் படை வீரர்கள் அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க, அதனால அவங்களோட சேர்ந்து நான் வெங்கல் நாட்டுக்கு போயிருவேன் அப்படின்ட்டு போறான். கபிலருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் அறியாமே தலையை ரசிக்கிறாரு. சரி அப்படிங்கிற மாதிரி காராளி போயிடான். இவர் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இப்ப பொச்சுவையனுடைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய தலை மாணவி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க கருங்கை வாணன் தன்னுடைய கூடாரத்துக்கு வெளியில இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறான். உதயசேரல் அவருடைய கூடாரத்துல இருக்கா, செங்கன சோழன் அவங்க கூடாரத்துல இருக்கிறான். மைய கூடாரத்துக்கு வந்து எல்லாருமே வரணும். நள்ளிரவு ஆயிடுச்சு. இங்க தட்டியங்காட்டுல என்ன பண்றாங்கன்னா, பிணக்குவியல்களை அள்ளிட்டு போறாங்க. ஏன்னா நாளைக்கு போர் நடக்கும் இல்லையா, எந்த பிணங்களும் இருக்கக்கூடாது. அதனால யானைகளை வச்சு யானை பாகன்கள் அதுக்குன்னு தனியா இருப்பாங்க, யட்சினி யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானைகளை வச்சு பிணங்களை அள்ளிட்டு போறாங்க. தூக்கிட்டு போக முடியல. சில இது குற்றியிரு குலையுமா ஒரே ஓலம் விட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே குவிக்கிறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கொடுமையான செயலா இருக்குது. இது எல்லாமே கருங்கை வாணன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ வேந்தர்கள் மைய கூடாரத்துக்கு வருவாங்க, என்ன கேட்பாங்க தெரியலையேன்ட்டு இருக்கிறான். உதயஞ்சேரல் அவனுடைய கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு நினைவு, நம்ம இவ்வளவு பெரிய படையோட இந்த பாண்டிய நாட்டோட வந்து சேர்ந்திருக்கவே கூடாது. இது சரியா தவறா, எதுக்காக நான் இவ்வளவு பெரிய படையோட இவன் கூட வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறான். இந்த போரினுடைய முடிவு வந்து வரம்புக்கானதா முடிவாயிடுச்சு. வேந்தர்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கவே கிடைக்காது, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவனா பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கான்.
என்ன பண்றது, பேசாம நம்மளே பின்வாங்கி போயிடலாமா? பரம்பு வீரர்களை வந்து இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கவே கூடாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம், நெருக்கடியை கொடுத்துட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பரம்புக்கு வந்திருக்கவே கூடாது. அதனாலதான் இந்த அளவுக்கு ஆவேசமா தாக்குறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு வீரன் ஒருத்தன் வரான். வந்த உடனே சோழமன்னன் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறான். சரி, அவனும் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்துப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்காக வருவான் அப்படின்னு போய் வரவேற்கிறான். செங்கனச்சோழன் கோல் ஊன்றி உள்ள வரான். வந்த உடனே அவனுடைய முகத்தை பார்க்கறான், மகிழ்ச்சியா இருக்கிறான். இன்னும் இவனுக்கு கணக்கில்லாத வீரர்கள் இறந்திருக்காங்க, இவனுக்கு எப்படி மகிழ்ச்சி வந்துச்சு அப்படின்னு பாக்குறான். உட்கார்ந்துட்டே சொல்றான், நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிறான் செங்கனச்சோழன். என்னது அப்படின்னு கேட்கிறான் உதயஞ்சேரன். கேட்ட உடனே, நேத்தே நான் சொன்னேன் இல்லையா ஈங்க என்று பேசிட்டேன் அப்படின்னு. ஆமா அப்படின்னு கேட்பான். ஈங்க என்று இன்னைக்கும் நான் பேசினேன், அவன் வந்து நான் என்னென்ன சொல்றனோ அதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டான் அப்படின்பா. உண்மையாவா அப்படின்னு உதயஞ்சேரன் கேட்கிறான். உண்மையாதான், நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டானா? ஆமா அப்படிங்கிறான். உடனே தலைகால் புரியல உதயஞ்சேரலுக்கு. என்ன பண்ணிருப்பான், என்ன செய்ய சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறான் செங்கனச்சோழன். கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியா நிற்கிறாங்க. அப்புறம் செங்கனச்சோழனே சொல்றான், அதாவது நாளைக்கு இரவு பாரி இரளிமேட்ல 10வது குகையில தூங்க போறான், அன்னைக்கு காவல் ஈங்கையன் தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் உதயஞ்சேரலுக்கு புரிஞ்சது. உடனே அவனை கட்டி அணைச்சிக்கிறான் செங்கனச்சோழனும் உதயஞ்சேரலும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நள்ளிரவு தாண்டிருச்சு. மையக்கூடாரத்துக்கு ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஒவ்வொருத்தரா வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. மயிர்கிளாறு வந்திருக்காரு. ஏன் மயிர்கிளாறு வந்திருக்காருன்னு அப்படின்னா, இந்த இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில யானைப்படையை நிறுத்தி சொன்ன ஐடியாவே கொடுத்தது அவன் தான். யாருமே அங்கிருந்து ஆயுதங்களை கொண்டு வர முடியாது, நம்ம யானைப்படையை வரிசையா நிப்பாட்டிடுவோம், அவங்களால கொண்டு வர முடியாது, நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னதே அவன் தான். அதனால அவன் தான் முன்னாடி நிற்பான் கையை கட்டிக்கிட்டு. பின்னாடி கருங்கைவாணன் நிற்கிறான். குனிஞ்சத்தல நிமிரவே இல்லை கருங்கைவாணன். யார் முகத்தையும் பார்க்கறதுக்கே அவனுக்கு அவமானமா இருக்குது. ஒரு படை தளபதியா நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, இப்பதான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்ச தலை நிமிராம நிக்கிறான். ஆனா மயிர்கிளார் வந்து அவங்க எல்லாத்தையும் வணங்கிட்டு நிமிர்ந்து நிற்பான். செங்கனச்சோழன் தான் கேட்கிறான், இன்னைக்கு நடந்தது என்ன, இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இது நடக்காது அப்படிங்கிறது நம்ம யாருக்காவது முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா, யாராவது சிந்திச்சு பார்த்தோமா அப்படின்னு மயிர்கிளார் கேட்பான். எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் எப்பவுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டா திருப்பி கேள்வி கேட்கிறானே, கொஞ்சம் கூட பயமே இல்லையே அப்படின்னு பாக்குறாங்க. ஆனாலும் பரம்பு வீரர்களை பற்றியும் பரம்பு நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அதிகமா தெரிஞ்சவன் அவன் தான். அவன் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். அதனால எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன சிந்தனை ஓடுதுன்னா, நம்ம தரப்புல எவ்வளவு வீரர்களை இழந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. தளபதிகள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருப்பாங்க, நம்ம தரப்புல எவ்வளவு வீரர்கள் இழந்திருக்காங்க அப்படின்னா கணக்கே இல்லை, இரவானதுனால தீப்பந்தங்களை வச்சுட்டு நம்ம பார்க்கவே முடியல, காலையில தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நினைவு தான் மூவேந்தர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவ மயிர்கிளார் வந்து ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கான். சோழவேலன் கேட்கிறாரு, நீ என்னதான் சொல்ல நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னா நம்ம வீரர்கள் நாளைக்கு போர்க்களத்துக்கு போகவே மாட்டாங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்ற அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா, யானைப்படை எப்படி செதறி ஓடிச்சு, காட்டெருமை படையை அனுப்பியிருக்காங்க, அதனாலதான் நம்ம யானைப்படை வந்து செதறி ஓடி இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்றான். புதியவர்பன் கேட்கிறாங்க, என்னது காட்டெருமை படையா அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறான். ஆமா, உங்களால நம்பவே முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, காட்டெருமை படை அவங்க கிட்ட இருக்குது, அதை அனுப்புனதுனாலதான் நம்ம யானைப்படைகள் செதறி ஓடிருச்சு, அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை அங்க இருந்து கொண்டு வர்றதுக்கு வசதியா போச்சு அப்படின்பா. நம்பவே முடியலையே அப்படின்பா. நான் சொல்றது எதையுமே தான் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, இந்த போர் நடக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்பா. என்ன பிடிக்கல, இது பாரிக்கு எதிரால போர் நடத்திட்டு இருக்கு அப்படின்பா. எல்லாருமே கேட்பாங்க, பாரிக்கு எதிராக தானே போர் நடத்திட்டு இருக்கோம், அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறா. சொன்ன உடனேயே மயூர்கிளார் சொல்றான், நீங்க சொல்றதை வந்து நான் நம்புறேன், மறுக்கல, ஆனா உங்களுக்கு யாருக்குமே புரியல அப்படிங்கிறான். என்ன புரியல அப்படின்னு சோழவீரன் கேட்கிறாரு. அவன் நேற்று காற்றை கொண்டு அதன் காற்று மூலமா அம்பு விட்டாங்க, அடுத்து இன்னைக்கு காட்டெருமை படையை கொண்டு வந்து யானைப்படையில சிதறடிச்சிருக்கான், நாளைக்கு புதுசா ஏதாவது உத்தியோட வருவான், நம்மளே வீரர்களை அழிச்சுக்கிட்டே இருப்போம், போர் நாள்தோறும் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம படை தளபதிகளுக்கும் தலைமை தளபதிக்கும் போரை எப்படி நடத்தணுங்கிற வழிமுறையே தெரியல, எந்த உத்தியை வகுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லுவான். உடனே கருங்கைவாணனுக்கு தூக்கி வாரி போடும், நம்மளே சேர்த்து சொல்றானே அப்படின்னு. அப்ப நாளைக்கு என்னதான் தாக்குதல் நடத்துவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு. தெரியல, புதுசா ஏதாவது உத்தி இருக்கும், ஆனா பாரிக்கு எதுவுமே தெரியாது, அவன் மேல இருந்து பாத்துட்டே இருக்கான். அவன் எங்க இருக்கான், நம்ம தலைக்கு மேல நின்று போர்க்களத்தை நல்லா பாத்துட்டே இருக்கான், நம்ம அவன் காலடியில போர் நடத்திட்டே இருக்கோம். மலையினுடைய மனிதனே அவன் தான், பேர் அறிவாளன், எந்தெந்த உத்திகளை எப்பப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவன் மேல இருந்து உத்தரவிட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்க வீரர்கள் போர் நடத்திட்டே இருக்காங்க.
இன்னும் நம்ம தளபதிகள் என்ன பண்றாங்க, வேலையும் வாளையும் கொண்டு போய் வீரர்களை வெட்டி சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதா போர் அப்படின்னு மையூர்கிழார் சொல்றான். அப்ப நீ என்னதான் நினைக்கிற, ஏதாவது திட்டம் வச்சிருந்தேன்னு அதை சொல்லு அப்படின்னு புதிய வேட்பன் கேட்கிறான். நான் நிறைய திட்டம் வச்சிருக்கேன், ஆனா நீங்க நான் சொன்னா நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. சரி என்னதான் தெளிவா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றான், 2ஆம் நாள் போர்லயே தேக்கனை வெட்டி சரிக்கிறதுக்கு கருங்கைவாணனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. அவன் அதை தவிர்த்துட்டான். இங்க ஏதோ சங்கொலி கேக்குது, ஒலி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். அங்க தேக்கன் வந்து இன்னும் வழி நடத்திட்டே இருக்கிறாரு பரம்பு படையை. அன்னைக்கு முடியல. சரி அடுத்த நாளாவது தேக்கனையும் முடியனையும் கொள்ளலாம் அப்படின்னு போர் உத்தி ஏதாவது வகுத்தானா? அதுவும் பண்ணல. இனிமேலும் நம்மளால அது வகுத்தாலும் நம்ம தோல்விதான் அடைவோம் அப்படின்னா. ஏன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நம்ம படை வலிமையிழந்து போச்சே. இன்னைக்கு நடந்த போர் வந்து நமக்கானதா இல்ல, பரம்புக்கானதா மாறிடுச்சு. நம்ம வீரர்கள் வலிமை இழந்துட்டாங்க. இனிமே தேக்கனையும் முடியனையும் நம்ம வெட்டி சரிக்கிற உத்திய கைவிட்டுறணும் அப்படின்பா. அதே சமயத்துல தேக்கனை ஒரு வேளை வெட்டிட்டான், தலையிலேயே வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கரப்பாம்பூச்சி மாதிரி 10 நாளைக்கு உயிரோட இருப்பான். ஏன்னா பரம்பு மருத்துவர்கள் அவங்களுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க பரம்பு மருத்துவர்கள், அவ்வளவு சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறான். இந்த சமயத்துல மட்டும் என்னுடைய மகன் இளமருதன் இருந்திருந்தான் அப்படின்னா தட்டியங்காடு பற்றியும் இரளிமேடு நாகக்கரடு பற்றியும் அணுவா உனக்கு தெரிஞ்சு வச்சிருப்பான். இன்னைக்கு பரம்பினுடைய கதறலை நம்ம கேட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு நம்முடைய கதறலை பரம்பு கேட்டுட்டு இருக்குது. என்னுடைய மகன் மட்டும் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சோழவேலன் திரும்பவும் கேட்கிறாரு, சரி நீ என்னதான் நினைக்கிற, தெளிவா சொல்லு, நாங்க எந்த சந்தேகமும் படமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே திரும்பவும் மையத்துல சொல்றான், நான் சொல்லுவேன், ஆனா கண்டிப்பா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்பா. பரவாயில்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. பாரி போர்க்களத்துக்கு நாளைக்கு வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா வரணும் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே அதான் ஆசை, பாரி எப்போ போர்க்களத்துக்கு வருவான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அப்படிம்பாங்க. அப்போ நாளைக்கு காலையில போர் தொடங்கின உடனேயே நீலனுடைய தலையை வெட்டி பரம்பின் திசை நோக்கி எரிங்க, அடுத்த கணம் பாரி போர்க்களத்துல வந்து நிற்பான் அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. உதயஞ்சேரல் பயந்து எந்திரிச்சு கேட்கலாம், நீ என்ன இப்படி அறிவுகிட்டதனமா ஆலோசனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, எதிரியினுடைய வலிமையை தான் குறைக்கணும், அவனுடைய ஆவேசத்தை திரும்ப திரும்ப பெருக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றான். அப்படியே செங்கடச்சோழன் சொல்றான், முற்றுகை போராட்டம் நடத்தி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியும் இல்லையா, முற்றுகை அப்படின்னா என்னன்னே நம்ம தளபதிகளுக்கு தெரியல. நம்ம முழுமையா நல்லா திட்டம் வகுத்து பரம்பு வீரர்களை முழுமையா தாக்கி அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் யோசிச்சாதான் இந்த மாதிரி நீ சொல்றதை செய்ய முடியும் அப்படின்னு செங்கடச்சோழன் சொல்றான். சோழவேலன் சொல்றாரு, தூண்டில் முள்ள வீசுறதுக்கும் கொலைவாளை வீசுறதுக்கும் வித்தியாசமே தெரியல, முட்டாள்தனமா இருக்கு உன்னுடைய ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் என்னுடைய ஆலோசனை வந்து நான் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு மையூர்கிழார் சொல்றான். உடனே திரும்பவும் சோழவேலன் சொல்றாரு, பேசாம நம்ம நாளை போர்ல வந்து மையூர்கிழாரே தலைமை தளபதியா நியமிச்சுட்டா என்ன அப்படிங்கிறாங்க. கருங்கைவாணன் அப்படி இவ்வளவு நேரம் குளிஞ்சிட்டு இருந்தவன் அப்படி நிமிர்ந்து குலசேகர பாண்டியனை பாக்குறான். பார்த்த உடனே இது வரைக்கும் குலசேகர பாண்டியன் வாயே திறக்கல, இப்பதான் பேச போறான். அவன் என்ன சொல்றான்னா, சாதாரணமா குலசேகர பாண்டியன் சொல்றான், பரவாயில்ல நாளைக்கு போர்லயும் கருங்கைவாணனே முன்னெடுக்கட்டும். இன்னைக்கு நடந்த போர் வந்து நமக்கானதா இல்ல, அதுக்காக நாளைக்கு நமக்கானதா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நமக்கானதாகவே இருக்கும். அதனால இப்ப எடுத்தோ கவுத்தோன்னு உடனே முடிவெடுக்க வேண்டாம், நாளை இரவு இதே மாதிரி கூடி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.